வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி பன்னீர் வச்சு ரைஸ் செய்ய போகிறோம். நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பன்னீர் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். பட்டாணி ஒரு கைப்பிடி அளவுக்கு வேக வச்சு வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், இது தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை. இது வந்து வறுத்து நுணுக்கிறதுக்கு மிளகா 6 மிளகா எடுத்திருக்கேன். புளி வந்து ஒரு சின்ன அரநெல்லிக்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன். புளி கூட போச்சுன்னா உங்களுக்கு சாதத்தோட டேஸ்ட்டே உங்களுக்கு கெட்டு போயிடும். அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. மல்லி 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூன். பாசுமதி ரைஸ் வந்து நான் வடித்து வச்சுருக்கேன். வடித்து ஆற வச்சுருக்கேன். இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது, உடையக்கூடாது அரிசி. நீங்கள் வந்து அரை மணி நேரம் அரிசியை ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு உப்பு போட்டு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அதில் அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கினீங்கன்னா உடையாமல் இருக்கும். 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும். இது நல்லா ப்ரௌன் கலர் வரணும். ப்ரௌன் கலர் வரங்காட்டியும் நீங்கள் வந்து அரைக்கிறதுக்கு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாதம் வந்து கலர் கொடுக்காது. இப்போ மல்லியை சேர்த்துக்குவோம். மிளகாய், புளி. உங்களுக்கு புளிப்பு கூட போச்சுன்னா நீங்கள் தாளிக்கும் போது 2 வரமிளகாயை சேர்த்துக்கலாம். புளிப்பு கம்மியாக இருந்தால் கூட ஒன்றும் தெரியாது, புளி போச்சுன்னா நல்லா இருக்காது. புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு நான் மிளகா போட்டிருக்கேன். இப்போ நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இதை நான் வந்து மிக்சியில் பவுடர் பண்ணிக்க போகிறேன். ஆயில் வந்து 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். டயட்டில் இருக்கிறவங்க ஆயில் சேர்த்துக்கலாம். ருசி அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா பட்டர் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரைஸுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து சாதம் குழையாமல், நீங்கள் பாசுமதி ரைஸ் வந்து குழையாமல் வடிக்கணும். பன்னீர் வந்து வறுக்க தேவையில்லை. எண்ணெயில் வறுத்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாகும். நம்ம குக்கரில் போட்டு அப்படியே நம்ம செய்கிறதா இருந்தால் நம்ம வறுக்கணும். நம்ம குக்கரில் போடாதனால பன்னீர் சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் எண்ணெயில் வறுக்கணும். உங்களுக்கு வறுத்தா தான் பிடிக்கும்னா நீங்கள் வறுத்துக்கலாம். கருவேப்பிலை, மஞ்சள், அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. நான் சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அதனால இதில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நம்ம வந்து மிக்சியில் நுணுக்கி வச்சுருக்க பவுடர் அடுப்பை அமர்த்திட்டேன். நல்ல ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இதை வந்து சாதத்தில் போட்டு நம்ம கிண்டப்படும். அதுக்காக தான் சாதம் வந்து குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும்னு சொன்னேன். அடுப்பு அமர்த்திட்டேன். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் சாதத்தை ஆற வச்சுக்கோங்க. சூட்டோடு நீங்கள் கிண்டிங்கன்னா சாதம் குழஞ்சி போயிடும்.
கடைசியாக ஒரு ஸ்பூன் நம்ம வந்து நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் வந்து கொஞ்சமாக ஊற்ற போகிறேன்னா இந்த அளவுக்கு ஊற்றுறேன். நீங்கள் வேண்டாட்டி அவாய்ட் பண்ணிக்கலாம், நெய் வேண்டாட்டி அவாய்ட் பண்ணலாம். மல்லி, பன்னீரில் இந்த மசாலையெல்லாம் ஒட்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பன்னீரே சாஃப்டாக இருக்குது ரொம்ப. நல்லா காரசாரமாக நல்லா இருக்குது. இதுக்கு வந்து பொட்டேட்டோ சிப்ஸு, அப்பளம், தயிர் பச்சடி கூட நல்லாயிருக்கும். ஆனியன் தயிர் பச்சடி அந்த மாதிரி நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.